நம்ம கடந்த ஒரு 2 நாளா பார்த்துக்கிட்டு வரோம். என்ன பார்த்துக்கிட்டு வரோம்? வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கிற? வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருந்த? ARE இதோட பாஸ்ட் டென்ஸ் தான் வேர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம். சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருந்த இன்னைக்கு காலையில் அப்படின்னு கேட்கணும். இப்போ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னா வாட் வேர் யூ டூயிங் திஸ் மார்னிங் அப்படின்னா இன்னைக்கு காலையில் அப்படின்னு அர்த்தம். டுடே மார்னிங் அப்படின்னு பேசக்கூடாது. இன்னைக்கு காலையில் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா திஸ் மார்னிங் அப்படின்னு பேசுங்க. இன்னைக்கு மதியம் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா திஸ் ஆஃப்டர்நூன் அப்படின்னு பேசுங்க. இன்னைக்கு சாயங்காலம் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா திஸ் ஈவினிங் அப்படின்னு பேசுங்க. இன்னைக்கு நைட் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா டு நைட் அப்படின்னு பேசுங்க. மனசுல வச்சுக்கோங்க. வாட் வேர் யூ டூயிங் திஸ் மார்னிங் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணிட்டு இருந்த? நேத்து நைட் அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த? காலையில் எந்திரிச்சு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நேத்து நைட் அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த? நேத்து நைட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? நமக்கு தெரியும் வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருந்த. எஸ்டர்டே நைட் அப்படின்லாம் பேசக்கூடாது. நேத்து நைட் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா லாஸ்ட் நைட் அப்படின்னு தான் பேசணும். நேத்து நைட் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா லாஸ்ட் நைட் அப்படின்னு தான் பேசணும். வாட் வேர் யூ டூயிங் லாஸ்ட் நைட் நேத்து நைட்டு என்ன பண்ணிட்டு இருந்த நீ? அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அட் தட் டைம். அட் த டைம் அப்படின்னா அந்த நேரத்தில். அப்போ வாட் வேர் யூ டூயிங் அட் த டைம் அப்படின்னா அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு அர்த்தம். நேற்று ஈவினிங் என்ன பண்ணிட்டு இருந்த? நேற்று சாயங்காலம் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? நேற்று சாயங்காலம் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எஸ்டர்டே ஈவினிங் அப்படின்னு தான் பேசணும். சரிங்களா? வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருந்த? எஸ்டர்டே ஈவினிங், நேற்று சாயங்காலம். என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த நீ? என்னோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னா வாட் வேர் யூ டூயிங். என்னோட ரூம்ல அப்படின்னா இன் மை ரூம், அவ்வளவுதான். வாட் வேர் யூ டூயிங் இன் மை ரூம். என்னோட ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் கால் பண்ணப்போ என்ன பண்ணிட்டு இருந்த நீ? நான் கால் பண்ணப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னா வாட் வேர் யூ டூயிங். நான் கால் பண்ண பொழுது வென் ஐ கால்ட். இந்த வென் அப்படின்ற வார்த்தைக்கு பொழுது அப்படின்ற அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? சரி, வென் ஐ கால்ட் அப்படின்னா நான் கால் பண்ண பொழுது, இல்லைன்னா நான் கூப்பிட்ட பொழுது. நான் கூப்பிட்டப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த நீ அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி, அவ கூட அப்படி என்ன பேசிட்டு இருந்த நீ? அவ கூட அப்படி என்ன பேசிட்டு இருந்த? அவ கூட என்ன பேசிட்டு இருந்த? வாட் வேர் யூ டாக்கிங் அபவுட் வித் ஹர். அவ கூட என்னத்தை பேசிட்டு இருந்த அப்படின்னு அர்த்தம். வாட் வேர் யூ டாக்கிங் அபவுட் வித் ஹர். இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வாட் வேர் யூ திங்கிங் அட் தட் மூமெண்ட். வாட் வேர் யூ திங்கிங் அட் தட் மூமெண்ட் அப்படின்னா அந்த சமயத்துல நீ என்ன நினைச்ச, அந்த நேரத்துல நீ என்ன நினைச்ச அப்படின்னு அர்த்தம். டிவியில் என்ன பார்த்துட்டு இருந்த? வாட் வேர் யூ வாட்சிங் அப்படின்னா என்ன பார்த்துட்டு இருந்த? ஆன் டிவி, டிவியில். ஃபோனில் என்ன பார்த்துட்டு இருந்த நீ? ஃபோனில் என்னத்தை பார்த்துட்டு இருந்த? வாட் வேர் யூ வாட்சிங் ஆன் ஃபோன் அப்படின்னு கேட்கலாம். அதே போல கவனிங்க, வாட் வேர் யூ திங்கிங் அட் தட் மூமெண்ட் அப்படின்னா அந்த நேரத்தில் நீ என்ன நினைச்சிட்டு இருந்த அப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்க கூடாது. சரிங்களா? ஏன் எடுத்துக்க கூடாது? என்னைக்கு நம்ம இந்த மாதிரி பேசியிருக்கிறோம், இல்லை பேசதான் போறோமா? அந்த நேரத்தில் நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? என்னைக்கு நம்ம பேசியிருக்கிறோம்? பேசவே போகிறது கிடையாது. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த அர்த்தம் எடுத்துக்க கூடாது. நீங்கள் இதுக்கு இதாக அர்த்தம்னா அதை ஏற்றுக்கணும், அவ்வளோதான். அது விட்டுறணும். சரிங்களா? எதுக்காக சிரிச்சிட்டு இருந்த நீ? ஏன் சிரிச்சிட்டு இருந்த? என்னத்துக்காக சிரிச்சிட்டு இருந்த? இந்த ஏன்ற வார்த்தையை கொஞ்சம் தெரியாமல் சொல்லிட்டேன், விட்டுருங்க. என்னத்துக்காக சிரிச்சிட்டு இருந்த? எதுக்காக சிரிச்சிட்டு இருந்த? வாட் வேர் யூ லாஃபிங் அபவுட் அப்படின்னு கேட்கலாம். வாட் வேர் யூ லாஃபிங் அபவுட் அப்படின்னா என்ன காரணத்துக்காக சிரிச்சிட்டு இருந்த அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்லலான் இருந்த? என்ன சொல்லலான் இருந்த நீ? வாட் வேர் யூ பிளானிங் டு சே அப்படின்னு பேசலாம், கேட்கலாம். என்ன அர்த்தம்? என்ன சொல்லலான்னு பிளான் பண்ணியிருந்த அப்படின்னு அர்த்தம். எதுக்காக கத்திக்கிட்டு இருந்த? எதுக்காக கத்திக்கிட்டு இருந்த? வாட் ஆர் யூ ஷவுட்டிங் ஃபார் அப்படின்னா என்னத்துக்காக கத்திக்கிட்டு இருக்க? எதுக்காக இப்போ கத்துற? எதுக்காக கத்திட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். என்னத்துக்காக கத்திக்கிட்டு இருந்த? எதுக்காக கத்திக்கிட்டு இருந்த அப்படின்னா வாட் வேர் யூ ஷவுட்டிங் ஃபார். வாட் வேர் யூ ஷவுட்டிங் ஃபார் அப்படின்னா என்னத்துக்காக கத்திக்கிட்டு இருந்த அப்படின்னு அர்த்தம். என்னோட லேப்டாப்பில் என்ன பண்ணிட்டு இருந்த? என் லேப்டாப்பில் என்ன பண்ணிட்டு இருந்த? வாட் வேர் யூ டூயிங் வித் மை லேப்டாப் அப்படின்னு கேட்கலாம். எவ்வளோ நேரமாக பாத்ரூம் அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த நீ? இப்போ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னா வாட் வேர் யூ டூயிங் இந்த பாத்ரூம் அப்படின்னா இந்த பாத்ரூமில் ஃபார் சோ லாங் அப்படின்னா ரொம்ப நேரமாக. நம்ம தமிழில் ரொம்ப நேரமாக அப்படின்னு பேச மாட்டோம், இவ்வளவு நேரம் அப்படின்னு பேசுவோம். அது இவ்வளவு நேரம் அப்படின்னாலும் ரொம்ப நேரம் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே
வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃப் அனுப்பிடுவேன். ஸோ வாட் ஐ கைஸ் வெயிட்டிங் ஃபார் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க.